ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு குயின் ஜான்சி யூடியூப் சேனல். எல்லோரும் என் வீடியோஸை பார்க்குறீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு எங்கள் ஃபார்மில் இருக்கிற மரம், மாங்காய், காய், பிஞ்சி, பூ, இதை பற்றி எல்லாம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் வச்சுருக்கு அப்படின்ட்டு. ஒரு பஞ்சில் கிட்டத்தட்ட நான் இப்போ கையில் வச்சு பிடிச்சிருக்கேன் மாங்க. இந்த பஞ்சில் மட்டும் 12 மாங்காய் இருந்துச்சு கைஸ். நான் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன அது வந்துட்டு வீடியோவில் அப்படியே இன்னும் காட்ட முடியல. இது வந்து செகண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாங்காய். இது ரொம்ப கீழேயே இருந்துச்சு, அதனால் அப்படியே கையில் பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் பறிக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து அதை விட குட்டி குட்டி சைஸ் மாங்காயெல்லாம் காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோவில். நிறைய பெரிய மரம் கைஸ். நாங்கள் இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் மேலே ஆகுது. அப்போ வந்து இந்த கட்டு செடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கட்டு செடி அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு 2 மரம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதில் தான் இந்த மரம் வந்தது. இப்போ இவ்வளோ பெரிய மரம் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய மரம் அப்படின்ட்டு. எல்லா இடத்துலையுமே காய் பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன காயிலேருந்து பெரிய பெரிய காயிலேருந்து எல்லா டைப் சைஸுமே பார்க்கலாம் இந்த மரத்தில். நம்மளுக்கே தெரியும் இது மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மாங்காய் வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, பூவெல்லாம் பிடிச்சிருந்து இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் இது எங்கள் மரத்தில் காய் இவ்வளோ வச்சுருக்கு. சரி அப்படி வீடியோ எடுத்து போடுவோம், எல்லாம் பார்க்கட்டும். பார்க்காதவங்க மரத்தை கூட கிட்ட போய் பார்க்காதவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் பார்க்கட்டும், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இது ஒரு வீடியோ எடுப்பேன். பாருங்கள், சந்து பொந்துன்னு எல்லா இடத்துலையுமே காய் வச்சுருக்கு இந்த மரம். ரொம்ப பெரிய மரம். ஆனால் அப்படியே பாருங்கள் வீடியோ. அப்புறமா சில மாங்காய்லாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு நல்ல காய் பிடிக்குது. இப்போ நான் பஞ்ச் ஆஃப் மேங்கோஸ் ஒரே இடத்துல இருக்கிறத காட்டினால அந்த மாதிரி தான் பஞ்சாக இருக்குது. பட் என்ன ஆகுதுன்னா சிலதெல்லாம் அப்படியே சொத்தாயிட்டு இல்லை கருப்பாயிட்டு அப்படியே கீழே விழுந்துருது, இல்லைன்னா மஞ்சள் கலர் மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் ஒரு வேளை எனர்ஜி பத்தலைன்னா என்ன தெரியல. அப்புறம் இன்னொன்று லாஸ் என்னன்னா, இந்த மரம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே பிஞ்சு கையிலே கொட்டி போயிடுது கைஸ். மருந்து அடித்தா வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா மருந்து அடிக்க ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால. இப்படி தான் எல்லாமே காற்று வந்தாலும் கொட்டுது, மழை வந்தாலும் கொட்டுது. கிட்டத்தட்ட இந்த மரத்து கீழே மட்டும் ஒரு 2000 மாங்காய் கொட்டியிருக்கும். இந்த மாதிரி அங்கங்கே அவ்வளோ மாங்காய் கொட்டி போய் கிடக்கு. இன்னொன்று, இந்த மரத்தில் என்னன்னா நல்லா பிஞ்சு விற்கிது. ஆனால் இந்த எறும்பு இருக்கே, இவன் தான் இந்த மரத்தோட ராஜான்ற மாதிரி மரத்தை ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறான். அங்கே பாருங்கள், ஒவ்வொரு பஞ்சிலையும் நான் பிடிச்சி காட்டுறேன், அங்கே எல்லாமே அவனும் அவங்களோட ஃபேமிலியும் தான் இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்லேயே நாங்கள் பறிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஒரே பஞ்சில் சின்ன சைஸு, மீடியம் சைஸ், அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்ட்டு நிறைய காய் வச்சுருக்கு. இந்த பக்கம்லாம் ரொம்பவே காய் இருக்குது. ஆனால் கீழே பார்த்தாலும் அதே அளவுக்கு கீழே கொட்டி போயிருக்கு. பாருங்கள், பூவுமே வச்சுட்ருக்கு. பூவெல்லாமே பிடிச்சி தான் பிஞ்சு வைக்கும். ஆனால் எங்களுக்கு பூவும் வச்சுட்ருக்கு.